மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தும் கூட தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளாமல் இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்கு வழிகாட்டிய ஒரு தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ் மீதும் தமிழ் இலக்கியம் மீதும் அவருடைய காதல் அளப்பரியாது. அதற்கெனவே பொற்றாமரை என்ற இயக்கத்தை கூட நடத்தியவர். பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு பின்னர் ராஜ்யசபா உறுப்பினராகி பின்னர் மேற்கு வங்காளம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் ஆளுநராக சீர்படுத்தி எந்த மாநிலத்திற்கு போனாலும் அங்கே அந்த மாநிலத்திற்கு எப்படி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தலைவர். சமீபத்தில் அவரை சந்தித்த போது கூட நாகாலாந்திலே அவருக்கு பேச்சு மொழி, எழுத்து மொழி வழக்கில் அந்த அளவிற்கு தெளிவாக மற்ற மாநிலங்களைப் போல இல்லை. அதற்காக நான் மிகப்பெரிய எழுத்தாளர்களை வைத்து, ஆராய்ச்சியாளர்களை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கோடு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் என்று சொல்லி நம்ம நாட்டினுடைய வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாவற்றும் போற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர் ஐயா இல கணேசன் அவர்கள். எல்லோருமே அவரை எல்ஜி என்று அன்போடு அழைப்பார்கள். அப்படி ஒரு மூத்த தலைவர் நாங்கள் இழந்து இன்றைக்கு தவிக்கிறோம். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கல்கள் என்று சொல்வார்கள். ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதேபோன்று தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த ஐயா இல கணேசனுடைய மறைவு எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. மாநில தலைவர் இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பூத உடல் இங்கிருந்து அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இல்லத்திலே மரியாதை செய்வதற்காக வைக்கப்படுகிறது. அவர் ஆளுநராக இருந்து மறைந்த காரணத்தினால் அரசு மரியாதையோடு நாளை என்ன எப்படி நடக்கும் என்பதை அரசு இங்கு இருக்கிற அரசும் சேர்ந்து இணைந்து அதை செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவல் மட்டும் வந்திருக்கிறது. அவருடைய இழப்பை என்ன சொன்னாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. வயது ஒரு பொருட்டே அல்ல அவருக்கு வயதாகிவிட்டது, இடையிலே ஆபரேஷன் செய்யப்பட்டது, இதய நோய் சிகிச்சை செய்யப்பட்டது என்றெல்லாம் இருந்தாலும் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் விட்டு சென்ற கொள்கைகளை பின்பற்றி நாங்கள் எல்லாம் நடப்போம் என்று உறுதி கூறி அவருடைய ஆத்மா சாந்தியடை இறைவனை பிரார்த்திப்போம். ஓம் சாந்தி. மருத்துவமனையிலிருந்து எத்தனை மணிக்கு அவர் இல்லத்துக்கு எடுத்துட்டு போறாங்க? ஒரு சில மணி துளிகளில் அவர் எடுத்துச் செல்ல இருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரத்திலே வீட்டுக்கு எடுத்துச் சென்று விடுவார்கள். அங்கே எல்லோரும் அவருக்கு மரியாதை செய்வதற்காக அங்கே வீட்டிலே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு இணைந்து நாளைக்கு அவர் எந்த இடத்துல எப்படி இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதையும் மரியாதை நடக்கும் என்பதையும் அரசும் தெரிவிப்பார். சென்னையில் தானா இல்ல சொந்த ஊரா? தேசிய தலைமையில் நிச்சயமா தலைவர்கள் வருவாங்க. இன்னும் இதெல்லாம் ரொம்ப முன்கூட்டிய கேள்வி. இன்னும் அரை மணி நேரத்தில் அதுக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும்.